வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவு மீனம் ராசி ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு பரிகாரம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு பதிவு இன்றைய பதிவில் நாம் பார்க்குறோம். இந்த பதிவில் ரேவதி நட்சத்திர நண்பர்கள் செய்ய வேண்டிய பித்ரு தோஷ நிவர்த்தி வழிபாடு என்ன செய்யணும், உங்கள் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்கா அப்படின்னு நாமளே எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதே நேரத்தில் முக்கியமான நீர்நிலைகளுக்கு சென்று முக்கியமான வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபாடு மற்றும் தோஷங்களை நீக்க முடியாத ரேவதி நட்சத்திர நண்பர்கள் வீட்டிலேயே எவ்வாறு எளிய முறையில் இந்த ஆடி அமாவாசையில் நம் முன்னோர்களுக்கான பூஜைகளை செய்வது அப்படின்னு சொல்லி இந்த 3 கான்செப்டில் இந்த பதிவை நாம் பார்க்குறோம். ஸோ பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆடி அமாவாசையை எப்படி எளிமையாக சிறப்பாக முறையாக வழிபாடு செய்வது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் ஒரு 80% ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கு ரேவதி நட்சத்திரக்காரர்கள் செய்ய வேண்டிய பித்ரு தோஷ நிவர்த்தி வழிபாடு சாஸ்திர விதிகளின்படியும் தற்போது இருக்கக்கூடிய கிரக நிலைகளினுடைய அமைப்பும் இங்கே விரிவாக நாம் பார்த்துடலாம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஆடி அமாவாசை அன்னைக்கு சூரிய பகவான், அதாவது உங்களுக்கு பித்ருக்காரகன் சொல்லக்கூடியவர், அதோட சந்திர பகவான் மாத்ருக்காரகன், இந்த 2 கோள்களும் ஒரே பாகையில் கடகராசியில் இணைகிறாங்க. கடகராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவப்படி 4ஆம் வீடான நீர் ராசி. ரேவதி நட்சத்திரம் 27வது நட்சத்திரமாக மீனராசியில் உபய நீர் ராசியாக இருக்குது. ஸோ இந்த நாளில் நீர்நிலைகளில் செய்யக்கூடிய வழிபாடு ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு இரட்டிப்புன்னு சொல்ல முடியாது, பல வகையில் நிறைய நன்மைகளை தரப்போகுது. கிரக நிலைகளின்படி விளக்கம் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது புதன் அதோட குரு பகவானுடைய தொடர்புன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன் பகவான், ராசி அதிபதி குரு பகவான். ஜாதகத்தில் புதனும் குருவும் பலவீனமாக இருந்தால் அல்லது 5, 9ஆம் வீடுகள் பாதிக்கப்பட்டிருந்தால் இது பித்ரு தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடக சூரிய சந்திர சேர்க்கைன்னு சொல்லலாம். பித்ருக்காரகனான சூரிய பகவானும் மனோக்காரகனான சந்திர பகவானும் கடகத்தில் இணையும் போது ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களோட 5ஆம் வீடான பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று முன்னோர்களுடைய ஆசி அப்படிங்கிறது உங்களுக்கு நிறையாவே கிடைக்கிருக்குது. இதனுடைய வழிபாடு ஆடி அமாவாசை அன்னைக்கு காலையில் சூரிய உதயத்தின் போது நதிக்கரை, கடற்கரை அல்லது புனித தீர்த்த ஸ்தலங்களில் நீராடி கைகூப்பி சூரிய நமஸ்காரம் செய்யணும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விதி. தர்ப்பண நேரம் அமாவாசை திதி சூரிய உதயத்தில் இருக்கும்போது காலை 6:30 11 மணிக்குள்ள தர்ப்பணம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இந்த பூஜைக்கான விதிவிலக்குன்னு பார்க்கும்போது தர்ப்பணம் கொடுக்கும் வரை வீட்டு வாசலில் கோலமிடக்கூடாது, பூஜை அறையில் தீபம் ஏற்றக்கூடாது, அதோட நெற்றியில் குங்குமம் விபூதி வச்சுக்கூடாது. பித்திருக்காரியங்கள் முடிஞ்ச பின்னரே இறை வழிபாடு செய்ய வேணும் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய ஒரு பலனாக இருக்குது. அடுத்ததாக சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சது. முதல்ல முன்னோர்கள் விரும்பிய உணவை சமைச்சு இலையில் படைக்க வேணும். அந்த உணவில் சிறிதளவு காகத்துக்கு வைக்கணும். சாஸ்திரப்படி காகம் பித்ருக்களின் வடிவம் அப்படின்னு நம் முன்னோர்கள் வழிபாடு செஞ்சுருக்கிறாங்க. அதனால் காகம் உண்ட பிறகே குடும்பத்தினர் சாப்பிட வேணும் அப்படிங்கிறதுமே ஒரு ஐதீகம். ரேவதி நட்சத்திரத்திற்கான பிரத்யேக பரிகாரம் அப்படின்னு பார்க்குற போது ரேவதி நட்சத்திரம் மீனராசிக்குரிய நட்சத்திரம் அப்படிங்கிறனால ஆடி அமாவாசை தினத்தன்று குளம் அல்லது ஆறு, கிணறு இது போன்ற இடங்களில் மீன்களுக்கு பொறி அல்லது மாவு உருண்டைகளை உணவாக அளிப்பது உங்களுடைய கர்ம வினைகளையும் பித்ரு தோஷங்களையும் வேரோடு அளிக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தின் நம்பிக்கை. நட்சத்திர அதிபதி புதனுக்குரிய தானியமான பச்சை பயிரை அரிசியுடன் சேர்த்து ஏழை எளியவர்களுக்கு அல்லது பசுமாட்டிற்கோ உணவாக கொடுக்கும்போது அகத்திக்கீரையும் சேர்த்து தானமாக சிறிதளவு கொடுக்கும்போது நம்முடைய தோஷங்கள் விலகும். ரேவதி நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை மகாவிஷ்ணு. பித்ருக்களினுடைய மோட்சம் பெற அன்றைய தினம் மாலையில் விஷ்ணு பகவானுடைய மந்திரங்களை கேட்பது அல்லது ஓதுவது பித்ரு சாபங்களை நீக்கி வம்ச விருத்தியை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது காலங்காலமாக இருக்கக்கூடிய நம்பிக்கை. அடுத்தது நம்ம ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்கா அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒருவருடைய ஜாதகத்தில் பித்ரு தோஷம், முன்னோருடைய சாபம் அல்லது ஆசி இல்லாமல் போகிறது, இதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட கிரகநிலைகள் மற்றும் வீடுகளை வைத்து நாமளே தெரிஞ்சுக்க முடியும். அதை ஜோதிட சாஸ்திரங்கள் எப்படி சொல்லுது அப்படின்னா சூரியனுடன் ராகு கேது சேர்க்கை. முதல்ல ஜோதிடத்தில் சூரியன் பித்ருக்காரகன், தந்தை மற்றும் தந்தை வழி முன்னோர்கள். சூரியன் ராகு அல்லது கேதுவுடன் எந்த வீட்டில் இணைந்திருந்தாலும் அல்லது அவர்களின் பார்வை பெற்றிருந்தாலும் அது பலத்த பித்ருதோஷத்தை குறிக்கும். அடுத்ததாக சந்திரன் மாத்ருக்காரகன், தாய் மற்றும் தாய் வழி முன்னோர்கள். சந்திர பகவான் ராகு அல்லது கேதுவுடன் இணைந்திருப்பது தாய் வழி முன்னோருடைய
தோஷத்தை வந்து குறிக்குது. இது வந்து முக்கியமான வீடுகள் வந்து பாதிப்பு இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல 9ஆம் வீடு, அதாவது பாக்கியஸ்தானம் அல்லது பித்ருஸ்தானம். ஜாதகத்தில் 9ஆம் வீடு அப்படிங்கிறது அப்பா அதோட முன்னோர்களை குறிக்கக்கூடிய வீடு. இந்த 9ஆம் வீட்டில் ராகு அல்லது கேது அமர்வது, 9ஆம் அதிபதி 6, 8, 12 ஆகிய இடங்களில் மறைவு வீடுகளில் மறைந்திருப்பது அந்த ஜாதகருக்கு பலம் இழப்பதும் பித்ருதோஷத்தையும் வந்து உறுதி செய்யுது. 5ஆம் வீடு பூர்வ புண்ணிய ஸ்தானம், முன்னோர்களுடைய நல் வினைகளை குறிக்கக்கூடிய இந்த இடம் 5ஆம் வீடு. இந்த 5ஆம் வீட்டில் ராகு கேதுகள் இருப்பது அல்லது 5ஆம் அதிபதி நீச்சம் அடைவது பூர்வ புண்ணியத்தில் பல குறைபாட்டை, அதாவது பித்ருதோஷத்தை காட்டுவது, மற்ற தோஷங்களை குறிப்பது அப்படி சொல்லி இது எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஜாதகத்தில் முதல் வீடான லக்கணத்தில் ராகு இருந்து 7ஆம் வீட்டில் கேது இருந்தால் அல்லது தலைகீழாக இருந்தால் அந்த ஜாதகர் பிறப்பிலேயே பித்ருக்களுடைய கடமைகளை செய்ய தவறியவராக, கடமைகளை செய்ய வேண்டிய கட்டுப்பாட்டுடன் பிறந்துள்ளார் அப்படிங்கிறது அர்த்தம். இதை செய்ய தவறினால் தோஷம் வந்து இன்னுமே தீவிரமாயிரும். பித்ருதோஷத்தினுடைய நடைமுறை அறிகுறி அப்படின்னு இது வந்து நம்ம ஜாதகம் இல்லை அல்லது பார்க்க தெரியல, இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது நடைமுறை வாழ்க்கையில் அப்படின்னா, ஜாதகம் இல்லாதவங்க தங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சில தொடர் நிகழ்வுகளை வைத்து பித்ருதோஷத்தை வந்து கண்டுக்கலாம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. அதில் வந்து திருமணமாகி நீண்ட நாட்களாகியும் குழந்தை பாக்கியம் தள்ளி போவது அல்லது நிறைய கருச்சிதைவு ஏற்படுவது, இதெல்லாமே வந்து பித்ருதோஷம்னு சொல்லி சாஸ்திரங்கள் சொல்லுது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு தகுந்த வயதில் திருமணம் கைகூடாமல் தள்ளி போயிட்டே இருக்கிறது அல்லது திருமணம் வரைக்கும் போய் தடைப்படுவது, இந்த மாதிரி இருக்கிறது அதுவும் ஒரு தோஷம்தான். குடும்பத்தில் யாராவது ஒருவர் தொடர்ந்து மருத்துவ செலவு செய்து கொண்டே இருப்பது, எவ்வளவு சம்பாதித்தாலும் கையில் பணம் தங்காமல், கடன் கட்ட முடியாமல் கடன் சுமை மட்டும் அதிகமாகி கொண்டே போவது, அதுவும் ஒரு அறிகுறி தான். காரணமே இல்லாமல் குடும்ப உறுப்பினர்களுக்குள் அடிக்கடி சண்டை சச்சரவுகள், எப்போதும் ஒரு மன அழுத்தம் இருக்கக்கூடியதாக இருப்பதும் வந்து பித்ருதோஷத்தினுடைய அறிகுறியாக பார்க்கப்படுது. இதெல்லாம் வந்து அறிகுறி, இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டியது. இப்போ வந்து என்னால் வந்து கோயில் குளம்னு போய் அந்த பித்ருதோஷத்தை செய்கிறதுக்கு டைம் இல்லை அல்லது பணம் இல்லை அல்லது சூழ்நிலை ஒத்து வரல அப்படின்னு சொல்கிறவங்க வீட்டிலிருந்தே பித்ருதோஷத்தை நிவர்த்தி செய்ய ஜோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டுள்ள வழிமுறைகள், அதோட எளிய சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாம். முதல்ல அதில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் ஃபஸ்ட்டு என்னன்னா, தினமும் காலையில் சமைத்த சாதத்தில் சிறிதளவு கருப்பு எள் மற்றும் நெய் கலந்து காகத்திற்கு வைக்க வேண்டும். இது வந்து சாஸ்திரப்படி காகம் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வாகனமாகவும் அதோட பித்திருக்களினுடைய தூதுவனாகவும், சில பேர் என்ன சொல்கிறாங்க, இதுதான் நம்ம தாத்தா பாட்டின்னு கூட சொல்கிறாங்க இல்லையா. அதனால் வந்து காகம் உணவை எடுக்கும்போது பித்திருக்களினுடைய பசி ஆறுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வரமாக, மிகப்பெரிய தோஷம் கழிக்கக்கூடிய நிகழ்வாக பார்க்கப்படுது. ஸோ இதனால் என்ன ஆகுனா, நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் வந்து விலகுது. அடுத்ததாக 2வது ரூல்ஸ், ஒவ்வொரு அமாவாசை என்றோ அல்லது பிரதோஷ தினத்தன்றோ மாலையில் வீட்டின் பூஜை அறையிலோ அல்லது நீங்கள் உங்களால் கரெக்டான ஒரு இடம், பாதுகாப்பான இடத்துல ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி தெற்கு நோக்கி, தெற்கு திசை அப்படிங்கிறது பித்திருக்களுக்குரிய திசை அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது, அந்த திசையை நோக்கி தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது பித்ருதோஷத்தை விளக்கும். பித்ருதோஷத்தை விளக்குவதற்காக அந்த தீபம் ஏற்றி எங்கள் குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களே அல்லது பெரியோர்களே அல்லது தாத்தா பாட்டி அப்பா அம்மா அவங்களெல்லாம் சொல்லி உங்களை நாங்கள் வணங்குகிறோம், எங்கள் பிழைகளை பொறுத்து எங்களை ஆசீர்வதியுங்கள், எங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளையும் தோஷங்களையும் சாபங்களையும் நிவர்த்தி செய்து எங்களை மேன்மைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிக் கொள்வது மிகப்பெரிய ஒரு வேண்டுதலாகவும் வழிபாடாக இருக்குது. எளிய பித்ரு தர்ப்பணம் எப்படி கொடுப்பது அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது வீட்டில் அமாவாசை அன்னைக்கு காலையில் குளித்து முடிச்சுட்டு தெற்கு நோக்கி நின்று கைகளில் சின்ன அளவு கொஞ்சமாக கருப்பு எள் மற்றும் சுத்தமான தண்ணி எடுத்துக்கணும். உங்கள் தந்தை வழி மற்றும் தாய் வழி முன்னோர்களை நினைத்து 3 முறை அந்த எள்ளும் நீரும் கலந்த அந்த காம்பினேஷன், அந்த கலவையை நிலத்துலையோ அல்லது ஒரு பாத்திரத்துலையோ போடணும். அதாவது நிலத்தில் போடணும், கையில் வச்சு நாம் வேண்டிட்டு நம்ம சாமிக்கு பூ போடுற மாதிரி தண்ணிக்குள்ளேயோ அல்லது நிலத்துலையோ போட்டுடணும். அடுக்குமாடியில் குடியிருக்கிறங்க அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்து ஒரு சுத்தமான இடத்துல ஒரு செடிகளுக்கு வந்து அந்த தண்ணியை ஊற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் வந்து குறிப்பாக வந்து துளசி செடிக்கோ துளசி மாடத்துக்கோ அந்த தண்ணியை ஊற்றக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. துளசி மாடத்தில் இருக்கக்கூடிய துளசி, பொதுவாக நம்ம வீட்டில் வளரக்கூடிய துளசி, அந்த செடிகளுக்கு மட்டும் ஊற்றக்கூடாது, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்ததாக பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை செய்வது கூட ஒரு வழிபாடு தான். அமாவாசை நாட்களில் பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை
நன்றாக பழுத்த வாழைப்பழம் அல்லது தவிடு கலந்த தண்ணீர் கொடுப்பது நல்லது. ஏன் அப்படின்னா பசுவில் பார்த்திங்கன்னா 30 முக்கோடி தேவர்களும் பித்திருக்களும் வாசம் செய்வதாக சாஸ்திரங்கள் சொல்லுது. அது ஒரு மிகப்பெரிய ஐதீகம் அது. ஸோ அதனால் அதை ஒன்று பண்ணுங்கள். அடுத்தது வீட்டின் வாசலில் அல்லது மரத்தடியில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு பச்சரிசி மாவு இடுவதன் மூலமாக கோடிக்கணக்கான ஜீவராசிகளுக்கு அந்த அன்னைக்கு ஒரு அன்னதானம் கொடுப்பது போன்ற ஒரு நிகழ்வு இது. அதனால் அந்த ஜீவராசிகள் பசி ஆறுவதே அப்படிங்கிறது மிகப்பெரிய அன்னதானம் செய்வதற்கு இணையான ஒரு பலனை கொடுக்கும். இதனால் பித்ரு சாபம் நீங்கும். அமாவாசை அன்னைக்கு சமைக்காத பச்சரிசி, பருப்பு, வாழைக்காய், கத்திரிக்காய் மற்றும் உங்களால் முடிஞ்ச தட்சணை, அதாவது பணம், இது எல்லாம் ஒரு பிராமணருக்கோ அல்லது ஏழை எளியவருக்கோ தானமாக கொடுக்கும்போதும் இந்த தோஷங்கள் விளைவதற்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இதில் முக்கியமான ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, பித்ரு வழிபாட்டின் போது வீட்டின் வாசலில் கோலம் போடக்கூடாது. பரிகாரங்கள் செய்து முடிக்கும் வரை அல்லது அன்றைய தினம் வீட்டில் அசைவ உணவு சமைக்கக்கூடாது, சாப்பிடக்கூடாது. ஸோ ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இந்த விதிமுறைகளை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கங்க. இந்த அமாவாசை அன்னைக்கு, அதாவது வரக்கூடிய ஆடி அமாவாசை அன்னைக்கு இந்த விதிமுறைகளை, இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகுவதோடு நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய நமக்கு சாதகமில்லாத நிகழ்வுகள் நம்மை விட்டு விலகும். அப்படிங்கிறது இறைவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நெறிமுறை. அப்படிங்கிறனால ரேவதி நட்சத்திர நண்பர்கள் இந்த வழிபாடு மற்றும் பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க. நண்பர்களே, இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா, இது சாஸ்திரப்படி, கோச்சாரப்படி ஒரு பொதுவான ஒரு பலன் தான். இது நம்முடைய சுய ஜாதகத்தில் மாறுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய பித்ரு சாபம் நீக்கணும் அல்லது அந்த தோஷம் சம்பந்தமாக இன்னும் தெளிவான பலன் விளக்கம் வழிபாட்டு முறைகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம், உங்கள் குடும்பத்தாரோட சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிவிட்டு உங்கள் ஜாதகத்தின் வழிகாட்டுதல்படியும் நீங்கள் செய்யும்போது இன்னுமே பலன்கள் அப்படிங்கிறது 2-3 மடங்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும். அப்படிங்கிறனால நீங்கள் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இந்த பதிவு வரக்கூடிய ஆடி மாதம் பித்ரு தோஷங்களை நீக்கக்கூடிய வழிபாட்டை எவ்வாறு செய்வது அப்படின்னு நாம் தெரிஞ்சக்கூடிய ஒரு பதிவாக, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பதிவாகவும் ஒரு ஐடியா கிடைக்கக்கூடிய ஒரு பதிவாக இருந்துக்கு நான் நம்புகிறேன். பதிவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க. பதிவுக்கான கருத்தையும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஜாதகத்தில் பித்ரு தோஷம் இருக்குதா, அதை கண்டுபிடிச்சிட்டிங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதுபோல் அற்புதமான ஒரு பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.